தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். அது என்ன கேட்ஜெட் அப்படின்றது தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அந்த கேட்ஜெட். ஸோ இந்த கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா Zebronics பிராண்டட் இருந்து ஃபோல்டபுள் லேப்டாப் கூலிங் பேட். ஸோ இந்த அந்த கேட்ஜெட் தான் இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ண போறோம். இப்போ உதாரணமா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல அதுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு தான் இந்த Zebronics உடைய லேப்டாப் கூலிங் பேட். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ண தனியாக வச்சு அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக அதில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லெக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிரிப் கொடுத்துருக்காங்க. இதை தவிர அந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு டைரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பருக்குள்ளே தான் நம்மளுடைய அந்த ஃபோல்டபுள் லேப்டாப் கூலிங் பேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய லேப்டாப் கூலிங் பேடை வந்து வெளியே எடுத்தாச்சு. இதுதான் அந்த லேப்டாப் கூலிங் பேட். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஃபோல்டபுள் அப்படின்றதுனால 4 லெக்குமே வந்து ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த 4 லெக்கையும் நம்ம வந்து எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டோம்னா நமக்கான சைஸ் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்படிதான் நமக்கு அந்த ஃபோல்டபுள் லேப்டாப் கூலிங் பேட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான உண்மை வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் கூலிங் பேட் வந்து என்னுடைய லேப்டாப் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹீட் ஆகும்பா, ரொம்ப ஹீட்டிங் வந்து இருக்கு, அதுல இருந்து எனக்கு வந்து சுத்தமா ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான கூலிங் பேட் இது கிடையவே கிடையாது. இதை தவிர நல்ல கூலிங் பேட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல நமக்கு கிடைக்குது. ஸோ இது எதுக்காக நான் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் பிரைஸ்ல எனக்கு ஏதோ ஓரளவு ஹீட்டை குறைச்சா போதும், என்னுடைய லேப்டாப்க்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது, அதிகமான ஹீட்ல வந்து ஓரளவு குறைச்சா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இது. இதை விட நல்ல கூலிங் பேட்லாம் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதையே வாங்கி ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பட்ஜெட் பிரைஸ்ல நமக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் கூலிங் பேட். ஸோ எல்லாராலையும் வந்து 1000 ரூபாய்க்கு மேல லேப்டாப்புக்கு தனியா கூலிங் பேட் வாங்கணுமா, 1000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இது வந்து ஏதோ ஓரளவு ஹீட்டை குறைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கூலிங் பேட் தான் இது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து லெக்ஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் ஆயிருந்துச்சு, அன்ஃபோல்டு பண்ணியாச்சு. இதை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்புக்கு கீழே வச்சிருங்க. வச்சுட்டு உங்களுடைய USB நீங்க பிளக் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான் மேட்டர். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. உங்கள் லேப்டாப்புக்கு கீழே இதை வச்சுட்டு நீங்கள் USB பிளக் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2 ஃபேனும் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 ஃபேனும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறப்போ இதுல இருந்து கூலிங்கான ஏர், அதாவது அட்மாஸ்பியர்ல என்ன ஏர் இருக்கோ அந்த ஏர் வந்து உங்கள் லேப்டாப்புக்குள்ள போகும். உடனடியாக உங்கள் லேப்டாப்புக்குள்ள இருக்க ஹீட்டான ஏர் வந்து இது மூலமா, இந்த ஃபேன் மூலமா வெளியே தள்ளப்பட்டுரும். இதனால உங்க லேப்டாப்ல ஹீட்டிங் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதிகமாக கேம் விளையாடுவேன், நல்ல ஹெவியாக லேப்டாப்பை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கூலிங் பேட் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ஓரளவு ஹீட்டை, அதான் நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே, ஓரளவு ஹீட்டை குறைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் கொடுங்க, வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்காக பிடிக்கல அப்படின்ற காரணத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணாதான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க சந்தோஷமா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். கற்போம், கற்பிப்போம்.